கூட பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். அடி போடி. ஏய், நீ கவலைப்படாத தாடி மச்சான். நீ புருஷனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய் மகாலட்சுமி, இங்க நடக்கிற கூத்த எல்லாம் பார்த்தல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏய் பேசாதரி, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் எப்படி காரணமாக முடியும்? விஷால நீதான பொண்ணு பார்க்க வர சொன்ன. ஏ ராம், சீதா பேச வேணான்னு சொல்றா. எதுக்கு பேசக்கூடாது? அப்படிதான் பேசுவா. ராம், என்னடா அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? చిన్న మామ గారు నువ్వు మాట్లాడు కాదు. సారీ, నేనేను మాట్లాడలేదు. என்னங்க நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? எதுக்கு தெலுங்குல பேசுறீங்க இப்போ? சித்தி, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன் சித்தி பார்த்த மாப்பிள்ள தானே, கட்டிக்கோ, சந்தோஷப்படுவாங்க. ஏய் நீ பேசாத. ஏய் சீதா அப்படிதான் பேசுவா. ராம், நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ராம். உங்களை விடவா? சொல்லுங்க, உங்களை விடவா? ஏய், குடும்பமா அது. சத்தம் வந்துச்சு வாயிலேயே சுற்றுவேன். சீமா, நீ சொல்றதா கரெக்ட், நீ சொல்றதா கரெக்ட். நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? எதுக்கு சண்டை போடுறீங்க? எனக்கும் இவளுக்கும் தானே கல்யாணம். நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? வா வா, கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. விஷால், ஏய் அவளை விடு. விஷால், சொன்னா கேளு. வேண்டாம் விஷால், உட்காரு. விஷால், ஐயரே அந்த மாலை எடுங்க. ப்ளீஸ் விஷால், வேண்டாம். ஏய் விடுடா. விட்டு. வேண்டாம் வேண்டாம் விஷால், ப்ளீஸ். ஐயரே அந்த மாலை எடு. வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் அப்பா. சித்தி, ஐயோ வேண்டாம் விஷால். வேண்டாம். அஞ்சலி, அஞ்சலி ஏய், ஓடு. ஓடு சொல்றல. ஏய் தப்பு பண்ணாதே விஷால், வேண்டாம். விஷால் விஷயத்துல நீ கோட்டை விட்டுட்ட மகா. உன் திட்டம் தவிடு பொடி ஆயிடுச்சு. வீரா சத்யா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ராப்பகலா பிளான் பண்ண. ஆனா அந்த கல்யாணத்தை சீதா நடத்தி காட்டிட்டான். அது பத்தாதுன்னு பசங்களை வேற சித்திரவதை பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எடுத்தேன் கவுத்தேன் நீ முடிவு பண்ணதுனாலதான். விஷால ஒரு போதக்காரனா மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்த. அவனுக்கு இப்படி ஒரு கிரைம் சர்க்கிள் இருக்குன்னு உன்னால யோசிக்க முடியல. மிருகங்க, மனுஷங்களே இல்ல. என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய மானபங்கப்படுத்துறதுக்கு ஒருத்த இழுத்துட்டு போக பாக்குறான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்ம பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. செத்து போன பொணமா தான் அங்க நின்று இருந்தோம். அர்ச்சனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இந்த பாரு, எதுக்கு வாழணும் மகா? எப்படி வாழ முடியும்? சத்தியமா நானும் அர்ச்சனாவும் தூக்குல தான் தொங்கி இருப்போம். தொங்கி உயிரை விட்டுருப்போம். உங்களுக்கு என்ன, 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு திரும்ப தையக்காரிய பழி வாங்குறது கிளம்பிடுவீங்க. ஆமாமா, மகாவுக்கு அது தவிர வேற என்ன கவலை? அந்த தையல்காரிய பழி வாங்கணும், அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. வேற எதுவும் தெரியல. அப்பவே அந்த விஷால் சொன்னான், இந்த கல்யாணம் நடக்கலனா உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன்னு. அப்ப பெருசா எடுத்துக்கல. ஐயோ, நினைச்சாலே எவ்வளவு டேஞ்சரா இருக்கு. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. மகா சொல்றதெல்லாம் சரி. மகா எது செஞ்சாலும் சரியாத்தான் செய்வான்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. என்ன பண்றது அர்ச்சனா? எல்லாம் 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா அதோட வலியும் வேதனையும் புரியும். என்னதான் இருந்தாலும் இதுங்க அடுத்தவங்க குழந்தைங்க தானே. எக்கேடு கெட்டு போனா இவங்களுக்கு என்ன?
சொன்னா கேளுடா. பாஸ் எங்க இருக்கீங்க ஐயோ சித்தி பாஸ் டேய் ராம் பாஸ். வேணாம் சித்தி. சொன்னா கேளுடா. எங்க இருக்கீங்க சித்தி டேய் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? தெரியலையானே. வா போய் பார்க்கலாம். போங்க. சித்தி சித்தி எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? சித்தி எங்க என்ன பிரச்சனை உனக்கு? நான் கேக்குறேன்ல. நான் உங்ககிட்ட பேச வரல. இந்த வீட்ல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட பேசணும். யாரோட கிரிமினல் புத்தியால இந்த ஃபேமிலி அசிங்கப்பட்டு தப்பி வந்திருக்கோ அவங்க கிட்ட பேசணும். இந்த பார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதுவும் பேச வேண்டாம். போ. என்ன பேச வேணாம்? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க பின்னணி சதி வலையில நீங்களே சிக்கிக்கிட்டீங்க. அனுபவிச்சுதானே ஆகணும். ராம், இப்ப என்னடா? அதான் நீயும் இந்த தையக்காரியம் நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? நாங்களே நொந்து போயிருக்கோம். சும்மா கத்திக்கிட்டுலாம் இருக்காது என்ன? ஹலோ, சீதா என் வைஃப், தையல்காரி இல்ல. எடுத்தெறிஞ்சு பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். சித்தப்பான கூட பார்க்க மாட்டேன். ஏய், உன்னை தோல்ல தூக்கி வளர்த்தவன்டா அவன். அவனை போய் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இப்படி ஒரு ஜென்மம் என்ன தூக்கி வளர்த்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடி கேவலமா பேசுவாரு, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், விடுங்க பாஸ். நீ சும்மா சீதா. இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் கேட்காம விட்டதுனாலதான் இவ்ளோ ஆட்டம் ஆடுறாங்க. சத்தியனை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இவங்க கிரிமினல் சீதா. கோல்டு மர்டர் கிரிமினல். நீங்க சம்பந்தம் பண்ண சைக்கோ ராஸ்கல் உங்க பொண்ணுங்களே குறி வச்சுட்டான். ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல நீங்க அவனுக்கு மாமனார் ஆயிருப்பீங்க. சீ, வெக்கமா இல்ல? பெத்த அப்பான்னு சொல்லிக்க அவமானமா இல்ல? ஏய், நீ அனாவசியமா பேசுற. பிள்ளைங்களை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதோ நான் பட்ட பாடு எனக்கு தானா தெரியும். என்னமோ பெருசா நியாயம் பேசுற. புருஷனோட தங்கச்சின்னு கூட பார்க்காம இவளும் தான் ஆளை வச்சு அவங்கள கடத்தினா. அறிவு கெட்டதனமா பேசாதீங்க. சீதா பண்ணது இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக, மீரா வாழ்க்கைக்காக. இவ பண்ணதோ அந்த ட்ரக் அடிக்ட் பண்ணதோ ஒண்ணா? ஆள் வளர்ந்த அளவுக்கு கொஞ்சமாவது புத்தி வளர்ந்துருதா? இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறியா? ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டே போற நீ. பாத்துக்க. அவர் உண்மையதான் பேசுறாரு. என்னடா உண்மை பேசுறாரு? என்ன உண்மை பேசுறாரு? தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், யாரா தேவையில்லாம பேசுறது? போட்டு வீட்டுல வச்சுக்க. என்ன விடுங்க. ராம், பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு வெளியில போன அசிங்கப்பட்டுட்டு தான் நிப்ப. உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஏய், விடுறா. போய் தான் பாக்கட்டுமே. போனாதானே தெரியும். இத்தனை நாளா அப்பா, சித்தப்பா, சித்தி குடும்பத்தோட எல்லா வசதியோட இருந்தோன்னு. இதுக்கு மேலயும் என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன். போடா, போய்தான் பாரு. அப்பதான் பசினா என்னன்னு தெரியும். அப்பா, சித்தப்பா, சித்தி, தங்கச்சி குடும்பம்னா யாருன்னு உனக்கு புரியும். என்ன சிரிக்கிற? ஆ? உன் பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற 3 மட பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான். வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா தான் இருக்கு. இத்தனை நாள் இப்படி இருந்ததுக்கு வெக்கமா இருக்கு. ராம், எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? கிளம்பு. சீதாவை கூட்டிக்கிட்டு குலசேகர பட்டணத்துக்கே போ. பாஸ், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஏய், பேசணும். நீ சும்மா சீதா. பேசாம இருந்ததுதான் தப்பாயிடுச்சு. எல்லாம் ஏன் தப்பு? இருங்க பாஸ். உண்மை கேட்டா? பாஸ், ஏய் ராம், நான் சொல்றத கேளுங்க. ராம். பாஸ், ஏய், இல்லடா. பாஸ், சொல்றத கேளுங்க. என்ன அங்கு சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ், திட்டினது அப்பா தானே, 3வது மனுஷன் இல்லையே. கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பாஸ். இல்ல சீதா, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருந்தா கூட நமக்கு மரியாதை இல்ல. மரியாதை என்ன மரியாதை?
நம்ம மனுஷங்களே இல்ல முன்னாடி. இன்னொன்னு, சீதா வந்ததுக்கு அப்புறம் என் மேல அன்பு வச்சிருக்கீங்க. ஏதோ என் மேல அன்பா இருக்கிறதா நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. என்னோட கனவு, என்னோட ஆசை எதை பத்தியும் உங்களுக்கு கவலையே இல்ல. உலக பேரழகிதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொன்னா இல்லையே. அதுவும் உங்க ஆசைதான். உங்க ஆசைய என் மேலையும் தங்கச்சிங்க மேலையும் திணிக்கிறீங்க. அதுதான் எங்களோட விருப்பம்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. போதும், இது வரைக்கும் இருந்தது எல்லாமே போதும். டேய், நீ என்ன வேணாலும் எங்களை சொல்றா. எங்க மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதையெல்லாம் மாத்திக்கலாம்டா. டேய் ப்ளீஸ், எங்களை விட்டு மட்டும் போயிடாதடா. இல்ல சித்தப்பா, காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்க போற வரைக்கும் இந்த வீட்ல நெகட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வன்மம், பழி, சூழ்ச்சி, ரத்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மனுஷன் வாழ முடியுமா? நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த வீட்ல எப்படி வளரும்? டேய் ராம் ராம் ராம், இல்லடா, நில்லு. தப்பா பேசினா மன்னிச்சிடுறா. அண்ணே சொல்லுங்க. விடுங்க. அங்கிள், துப்பாக்கியோட வருவாங்கன்னு பார்த்தா என்ன சோகத்தோட வந்திருக்காங்க? உங்களை தடுக்க என்ன சொல்றான்னு பாப்போம். ராம், எங்க கிளம்பிட்ட? உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன், நீங்க இல்ல. சரி, சொல்லிட்டு போறதை விட சொல்லாம போறது நல்லதுன்னு பட்டுச்சு. அதான் கிளம்பிட்டோம். என்ன விட்டு போறியா? இந்த சித்தியை விட்டு போறியா? சொல்லு ராம், என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன விட்டு போறியா? எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எப்படி ராம் மனசு வந்துச்சு? இவ சொன்னாளா வீட்டை விட்டு போலான்னு? இவ சொன்னாளா சித்திய விட்டுட்டு வான? இவ சொன்னாளா ராம்? மீராவை இங்க இருந்து பிரிச்சுட்டா, இப்போ உன்னையும் பிரிக்க பாக்குற ராம். புரிஞ்சுக்கோ. ஏன் என் மேல பாயுதிய? ஏன் பாஸுக்கு சொந்தமா யோசிக்க தெரியாதா? ஏய், நான் ராம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது எங்க பர்சனல். இதுல நீ குறுக்க வராத. நான் எங்க வந்தேன்? அனாவசியமா என்ன நீங்க எழுத்ததால தான் நான் பதில் சொன்னேன். ராம், உறவு முறையில நான் உனக்கு சித்தி தான். ஆனா உண்மையிலேயே நான் அப்படியே பார்த்தேன். உன்ன ஒரு ஃப்ரெண்டா தானே பழகினேன். என்ன விட்டு போக எப்படி ராம் மனசு வந்துச்சு? 4 வயசுல என்னை விட்டுட்டு போன அம்மா முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
நீங்க சொன்ன மாதிரி வீட்டை பார்த்துட்டேன். அங்க பாருங்க, வாடகைக்கு விடப்படும்னு போர்டு போட்டிருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. உதவின்னு கேட்டா உசுர கூட கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னய்யா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஐயா, உங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்த உடம்பையா இது? எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இல்ல, நீங்க எப்படி வாழ்ந்தவங்க இப்போ இந்த ஏரியாவுல, அதுவும் சீதா அம்மா கூட இருக்க போறீங்கன்னு நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. அண்ணே, இந்த ஏரியாக்கு என்ன குறைச்சல்? இங்க வாழ்றவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. நம்ம என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தோம்? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் எதுக்கு ஃபீல் ஆகுறீங்க? சீதாவுக்கும் எனக்கும் இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. ஐயா, உங்களுக்கு? சீதாக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அப்புறம் என்ன, இன்னைக்கே நல்ல நாள், இன்னைக்கே பாலை காய்ச்சிருங்க. பாட்டி, அட்வான்ஸ் எவ்வளவு, வாடகை எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லிடு. அப்புறம் பின்னாடி குறைச்சல் கொடுக்காத. அட்வான்ஸ் 15,000, வாடகை 3,500, கரண்ட் சார்ஜ் தனி, முறவாசலுக்கு 250 ரூபா. ஏய், வாசலே இல்ல முற வாசல் காசு கேக்குற? ஏ காவக்காரா, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அட்வான்ஸ கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு வந்து வைங்க. போ தாயி. அண்ணா, நீங்க இங்கே இருங்க. பாஸ், நீங்க என் கூட வாங்கல. எங்க சீதா? நீங்க வாங்க சொல்றேன் பாஸ். வாங்க சார். நகையை அடகு வைக்கணும். 1 மாசத்துல மீட்டுக்கிறோம். கொடுங்க. $4 பவுன் சார். தெரியுதம்மா. இத பாரம்மா, நான் புதாலுகிட்ட பிசினஸ் பண்றதே இல்லை. ஆனா உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு யாரு? உங்களை வைஃபா? ஆமா சார். அவங்க பாசு பாசான்னு சொன்னாங்களே, அதான் கொஞ்சம் கொல்லமிட்டேன். ரொம்ப நம்பிக்கை பேசுறேங்க சார். ஒன்னா இப்படிதான் சார் இருக்கணும். கஷ்டத்துக்கு நகை வைக்கிறது தப்பில்லை, ஆனா அது மொழியா விடக்கூடாது. எவ்வளவுமா பணம் வேணும்? 4 பவுனுக்கு என்ன வருமோ அந்த வட்டியை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடுங்க சார். சரிம்மா. இந்தம்மா. பில்லு போடணும். அட்ரஸ் சொல்லுங்க சார். இல்ல சார், எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இனிமே தான் வீடு பார்க்கணும். வீடு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அட்ரஸ் சொல்லுங்க சார். நகைய எடையே போடலையே. உன் பேச்சையே இடம் போட்டச்சம்மா. முட்டா பாயில, முட்டா பாயில. நான் ராம பத்தி சொல்றேன்டா. நான் அவனை அப்படி பேசிருக்க கூடாதுடா. அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். எந்த வார்த்தை? என்ன? எந்த அப்பனாவது பெத்த பிள்ளைக்கு போட்டு சோத்த கணக்கு பண்ணுவானடா. என் காசுல உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேனடா. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். பேசின நாக்க அறுத்துக்கணும் போல இருக்குடா. ஆமாண்ணே, நீங்க கொஞ்சம் ஓரம் போயிட்டீங்க. அப்படி பேசியிருக்க கூடாது. தப்போ ரைட்டோ, சீதா ராமோட பொண்டாட்டி. அவளுக்கு முன்னாடி அப்படி பேசினா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அதுவும் அவ வச்சிருக்கிற பூ கூட ஏன் காசுன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ண்ணே. அண்ணே, சரகு அடிங்கன்னா என்ன அடிக்கிறீங்க? என்னடா நான் பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்துறியா? குத்தி காட்டுறியா இப்போ? இல்லண்ணே, ஆம், நம்மளை விட்டு போனது வலிக்குதுண்ணே. ஏய், அவனுக்கு போன் போடுறா. அவனுக்கு போன் போடு.
என் பையன் அவன் இப்போ இங்க வரணும். நான் அவன் காலில் விழுந்து மண்ணு கேட்கணும். போன போடு. அதெல்லாம் 1000 தடவை போட பார்த்துட்டேனே. அவன் நம்பரை மாத்திட்டான்னு நினைக்கிறேன். கடவுளே, என் பையன் இப்போ எங்க இருக்கான்? சாப்பிட்டானான்னு கூட தெரியலையே. சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்கறது, அப்புறம் சாப்பிட்டானான்னு புலம்புறது. ஏய் அண்ணே, ஒன்றும் இல்லை. ராமு நம்மள மாதிரி இல்லைண்ணே, ரோசக்காரன். வண்டி எடுத்தாவது பொழைச்சிக்குவான். ஏய் முட்டா பையன், அவனுக்கு சொத்து கோடி கோடியா இருக்கும்போது அவன் எதுக்குடா வண்டி எடுக்கணும்? அண்ணே, வண்டி எடுக்கிற வேலையெல்லாம் இப்ப இல்லைன்னு சொல்ல வந்தானே. சீதா, இங்க பாரு, சேர் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்ச கலர். பாஸ் நல்லா இருக்கு பாஸ், செம்ம. நான் சொல்லலாம் நினைச்சா நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. யாராவது வந்தா தரையில உட்கார வைக்க முடியும். சூப்பர் பாஸ். நம்ம வீட்டுக்கு யாரு வர போறாங்க? நீயும் நானும் உட்காரதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அது கொடுங்க பாஸ். பாஸ் இதுல உட்காருங்க. ஏய் நான் அட உட்காருங்க பாஸ். பாஸ் கால் மேல கால் போடுங்க. ஏன்? அட போடுங்க பாஸ். என்னாச்சு சீதா? சந்தோஷமா இருக்கு பாஸ். அதான் அழுக வந்துருச்சு. சாரி சீதா, உனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற, இது தெரியாமலே இத்தனை நாளா நான் உன் கூட இருந்திருக்கேன் பாத்தியா? நான் கொஞ்சம் மக்குதான் இல்ல? அப்படி சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் மக்குதான். பாஸ் 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 பாஸ், இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்து பாத்து பாத்து, இருங்க இருங்க. பாத்து பாஸ். என்ன பாஸ்? ஒண்ணும் இல்ல. அப்போ ஏதோ இருக்கு, சொல்லுங்க. பொறையேறினா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. இப்படி பதட்டமாயி தண்ணி கொடுத்து இப்படி தலையில தட்டி விட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் சீதா. பாஸ் யாரோ உங்களை நினைக்கிறாங்க, அதான் பொறையேறுது. என்ன யாரு சீதா நினைக்க போறா? நீ வேற. இல்ல பாஸ், உங்க சித்தி தான் நினைக்கிறாங்க. என்னதான் தப்பானவங்களா இருந்தாலும் உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் பாஸ். அப்படியா? ஆமா பாஸ். இன்னைக்கு உங்களை வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லி அழுதாகல்ல, அந்த அழுக பொய் இல்ல பாஸ், நிஜம். என்ன பாசம் இருந்து என்ன யூஸ்? அவங்க ஈகோ, கௌரவம் எல்லாமே அதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் சரிதான் பாஸ், ஆனா உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகம் பெருசு. உங்களுக்காக குழந்தைய பெத்துக்காம இருந்திருக்காகல்ல, அதை கேட்கும்போது எனக்கே பாவம் ஆயிடுச்சு பாஸ். சீதா, அவங்க எங்க ஃபேமிலிக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ் பெரிய விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம்? மீரா சத்தியன் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தே இல்ல. என்ன பண்றது பாஸ்? உத்தாரம்மா, நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் சீதா உன்னை நான் ரியலைஸ் பண்றேன். நீ கஷ்டத்தெல்லாம் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிற, சின்ன சந்தோஷத்தையும்
பெருசா என்ஜாய் பண்ற. உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா போச்சு. இந்த வீட்ல ஏதோ கெட்ட ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரிச்சு கட்டணும். இல்லனா உங்க ஒளரல் நிக்கவே நிக்காது. சீதா, உண்மையை சொல்றது உனக்கு ஒளரதா தெரியுதா? எப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தத சொல்லி இன்னைக்கு சந்தோஷப்படுற பாத்தியா? அதுதான் என் சீதா. நல்ல விஷயம் நம்ம கூடவே இருந்தா அதோட அருமை நமக்கு தெரியறதே இல்லை. இன்னைக்கு அதை நான் உணர்ந்துட்டேன். அப்பா, அம்மா, சொந்தம், பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் நம்பி வந்த. உன்னை சந்தோஷமா வச்சுக்க நான் தவறிட்டேன் சீதா. சாரி. பாஸ், ப்ளீஸ் பாஸ், போதும். புது வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி கண் கலங்கிறது நல்லதில்ல. அப்புறம் எனக்கும் அழுக வரும், சொல்லிட்டேன். ஓகே, லீவ் இட். போனது போகட்டும். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் நம்ம லைஃபை நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம். விட்டதுக்கு எல்லாம் சேர்த்து உன்னை கொண்டாடிட்டா போச்சு. பாஸ், நீங்க மனசு விட்டு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். இன்னைக்கு இந்த சந்தோஷம் போதும். நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். படுங்க. சீதா, ஒரு நிமிஷம் எந்திரிய. எதுக்கு பாஸ்? அட எந்திரி சொல்றேன். இப்ப அங்க நில்லு. ஓ, பாஸ் 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 இரு இரு இரு. பாஸ் சொல்றத கேளுங்க பாஸ். பாஸ், எனக்கு வேணாம் பாஸ். அட நீங்க வச்சுக்கோங்க. டேய், அந்த உட்காரு. உட்காரு. இவ்வளோ பேசிட்டு நான் மட்டும் ஹாயா தூங்கினா எப்படி? இனிமே சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் ஷேர் தான். 50-50. சரி, நீ படு. பாஸ், நீங்க படுங்க பாஸ். நோ, நீ படுத்தாதான் நான் படுப்பேன். நீ தூங்குனாதான் நானும் தூங்குவேன். கடவுளே, இது என்ன புது சோதனையா? சரிங்க.